ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி ஃபுல் வேலைங்க. 2 நாளாக தொடர்ச்சியாகவே எனக்கு வேலை. எனக்கு லேபருக்கு ஆளும் கிடைக்கவே இல்லை. லேபர் வந்தாலும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு 300 கேட்குறாங்க. சரி, ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மண் மட்டும் மேலே ஏற்றி கொடுத்தா போதும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு மண் மட்டும் ஏற்றி மேலே வச்சுருக்கேன். மீதி எல்லா வேலையும் பார்த்தா நான் தான் செய்ய போகிறேன். அடுக்கிறது, தூக்கி வைக்கிறது, மாற்றுறதுன்ட்டு. சரி, இது பாருங்கள், புடலங்காய் பிஞ்சு விட்டுருக்கு. நமக்கு இந்த மாதிரி பூவும் காயுமா தான் நமக்கு மாடி தோட்டத்தை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டானிக் மாதிரி. இந்த வெள்ளரி பிஞ்சு பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ அமுச்சு விட்ருந்தாங்க. அந்த வீடியோ தான். எனக்கும் இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சு நிறையா எடுத்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு என்னோட வீடியோ போடுங்க, என்னோட டெரஸ் கார்டன் வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் இப்போ 2 நாளாக மாடி தோட்ட வேலை போயிட்டுருக்கிறனால நம்ம வீடியோ எடுக்கவோ எடிட் பண்ணவோ வெஜிடபிள் பறிக்கவோ நமக்கு டைம் இல்லை. அதனால் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க போடுற வீடியோவே நம்ம சேனலில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபுல்லாக செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஃப்ளவர் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டு என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ரொம்பவே சீப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் அந்த டைம் ஒரு 7 மணிக்கு போனீங்கன்னா எடுத்து வைக்கிற டயத்தில் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம். மார்னிங் போனீங்கன்னா ஒரு பிளான்ட் 100 ருபீஸ் சொல்லுவாங்க, இல்லை 70 சொல்லுவாங்க. அதே நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா ஒரு பிளான்ட் 20 ருபீஸ், 25. அதே பிளான்ட்டை அவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க லாரியில் ஏற்றிட்டு போகணும் இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக கொடுத்துருவாங்க. நான் ஒரு 4 ரோஸ் செடி 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பாட் வாங்கலான்னு பார்த்தா ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக சொன்னாங்க. சரி வேண்டாம், நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. இது பாருங்கள், இன்டோர் பிளான்ட்டு இதெல்லாம் கொடி ஏற்றணும். எனக்கு டைமே இல்லை, அப்படியே மண்ணிலே படர்ந்துட்டு இருக்குது. இது பாருங்கள், செடி மாதிரி இருக்குது. அது கொடி மாதிரி வேரோடு போகிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு குச்சி வச்சு கட்டினோம்னாக்கா கிளைம்பிங் மாதிரி போகும். இதெல்லாம் பாருங்கள், இன்டோர் பிளான்ட்டு. இதெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி வைக்கணும். கோணல் மாணலாக இருக்குது. இது ஒரு நாள் நான் உட்காந்து அதை செய்யணும். இதெல்லாம் ஃபுல்லுமே எல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. எல்லாம் ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணணும். எல்லாம் நிறைய வேலை இருக்குது. சரி, முதல்ல மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ரோஸை எடுத்துகிட்டு அப்படி சந்தோஷமாக மேலே எடுத்துகிட்டு போய் ட்ரிம் பண்ணி தொட்டியில் வைக்க போகிறேன். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, நான் சொல்கிறது உண்மைதாங்க. இது நான் ஒரு 7 மணிக்கு நான் போயிட்டு 4 ரோஸ் பிளான்ட்டு 100 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன். அப்புறம் ஒரு கொக்கோ பிட் வாங்கினேன், அது 90 ருபீஸ்ன்னு வாங்கினேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் நிறைய மொட்டும் பூவுமா இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட போகிறேன். இந்த இலை, பழுத்த இலை, இந்த பூவு, இந்த மொட்டெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் அது சர்வே ஆகும். அவங்க லாரியிலேருந்து அப்படி தூக்கிட்டு கீழே வச்சு வெயிலில் இருந்து அப்படி இப்படிமா வேர் ஆடி போய் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வேர் உள்ளே போகிற அளவுக்கு தொட்டியில் மண் கொட்டி வைக்கணும். இந்த இலையெல்லாம் பழுத்த இலை, அதுக்கப்புறம் வாடின இலை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் வச்சு தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா சர்வே ஆகும். அதே மாதிரி மொட்டு பூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு வைக்கும்போது இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எனக்கு இதை கட் பண்ணுறதுக்கே மனசே வரல, இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் கட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூவுன்னு. இந்த பூவை கட் பண்ணி எனக்கு வைக்கிறதுக்கே மனசு இல்லை. ஆனால் கட் பண்ணால் தான் செடி நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இல்லைனாக்கா இந்த பூ வாடின பூவோட நம்ம சரி அழகாக இருக்கேன்னு விட்டுட்டோம்னாக்கா கண்டிப்பாக சர்வே ஆகாது. இந்த பூ பாருங்கள், பன்னீர் பூவு. இதுவுமே பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான். நான் அங்கே தொட்டியில் பார்க்கும்போது ஏகப்பட்ட பூ அதில் இருந்தது. ஐயோ அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். வரும்போதே பார்த்தா எல்லாமே கொட்டிடுச்சு. அந்த செடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பூ தான், அவ்வளோ அழகாக இருந்தது. சரி ஓகே, இந்த பூவையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு
நம்ம நட்டு வச்சோம்னா தான் க்ரோத் ஆகும். நம்ம ஒரு பூவுக்கு ஆசைப்பட்டு செடியை விட முடியாது இல்லையா? அதனால் கட் பண்ணிடலாம். இந்த பூ அவ்வளோ ஒரு வாசனைங்க. பன்னீர் வாசனை சூப்பராக இருக்குது. இதுதான் பன்னீர் ரோஸ் போல் இருக்குது. செம்ம வாசனை. நான் கட் பண்ணிவிட்டு இந்த இலையை அப்படியே கொஞ்சம் வெல்லம் போட்டு அப்படியே ரோஜா குல்கந்தாவே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு தான் வீடியோவே நான் எடிட் பண்ணி போட்டேன். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், உடஞ்சி போச்சு. ஆனால் பூ நல்ல பெரிய பூவாக இருந்தது அங்கே பார்க்கும்போது. சரி, இதையுமே நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். செடி உடையாமல் வேர் உடையாமல் எடுக்கணுன்னா இந்த மாதிரி லேசாக புஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு லேசாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி கேக் மாதிரி வந்துடும். இந்த கேக் மாதிரி இருக்கிற அந்த மண்ணையும் லேசாக உடச்சி விட்டுட்டு தான் வைக்கணும், இல்லைன்னா இறுகி போய் இருக்கும். மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் அது மாதிரி செடி வாங்கி நிறையா வைக்கணும், பிளான்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அது பார்த்தாக்கா நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த பூச்செடிங்களில் இந்த ரோஸு, இன்னொரு இந்த பாருங்கள் பிங்க் ரோஸு, அதுவுமே எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ தான் வாங்கிட்டு கொடுத்தாரு. சரி, ஓகே, நம்ம பிளான்ட் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு. எனக்கு பாருங்கள், இப்போ மனுஷங்கக்கிட்ட பேசுகிறத விட இந்த பிளான்ட்டுங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிடிச்சவங்கக்கிட்டையும் அதிகமாக படித்தவங்கக்கிட்டையும் பேச மாட்டேன், ஏன்னா போத் ஆர் டேஞ்சரஸ். நம்ம யார்கிட்டையாவது பிடிச்சவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை அன்பாக பேசும்போது முன்ன பின்ன ஆனால் கூட அது பெரிய இஷ்யூவாக போயிடும். ஆனால் பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா தனியாக அழுதுகிட்டு இருக்காமல் நம்ம மனசை வேறு பக்கம் எந்த பக்கம் ஹாப்பினஸ் கிடைக்கும், நமக்கு என்ன பிடிக்கும்னு யோசித்து நம்ம அது மேலே கவனத்தை செலுத்தினாவே இந்த மாதிரி மன கஷ்டங்கள்லாம் தீரும். என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளான்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ தீராத ஒரு பைத்தியம் மாதிரி இந்த செடி மேலே அவ்வளோ கவனம் ஃபுல்லாக போயிடுச்சு. சரி, செடி வாங்கியாச்சு, பாட்டு வாங்கலான்னு பார்த்தாக்கா எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது. சரி வேணாம், இது நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு ஒரு 4 ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டேன். அது வைக்கிறதுக்கு தான் ஒன்றும் இல்லை. மண்ணில் வைக்கிறதா இல்லை மேலே ஏதாவது சாக்கு, கோணு சாக்கு மாதிரி எடுத்து அதை செட் பண்ணி வைக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற பாட் ஃபுல்லுமே வெஜிடபிள் ஃபுல்லாக வச்சுட்டோம். என்ன பண்ணுறது, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஐடியா பண்ணி வைக்க முடியுமான்னு. வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. நான் வாங்கின ரோஸ் பிளான்ட் எல்லாமே 2 அடி ஹைட்டு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 25 தான். 4 செடியே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் பல்லாவரத்தில். வாங்கிட்டு வந்துட்டேன். காய் வாங்கணுமேன்னு தான் மெயினாக போனேன். காய் வாங்கிட்டு பூச்செடியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.